ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த பேக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் உங்களுக்கு 6 பேக் வந்து எல்லா டிஸ்கவுண்ட்டும் போக உங்களுக்கு 400 ரூபாய்க்கு தராங்க. சொல்லப்போனால் 400 ரூபாய்க்கு இந்த பேக் வந்து ஒர்த்தே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே ₹1 செலவு இல்லாமல் இந்த பேக் வந்து சூப்பராக செஞ்சிடலாம். இந்த பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரேஜ் பேக் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்ஸர் எடுத்துக்கோங்க, கலர் பீட்ஸ் 4, ஒரு சேஃப்டி பின், திக்கான த்ரெட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு ஊசி நூல் கண்டு, அப்புறம் ஒரு காட்டன் துணி, நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்து வந்து லென்த்து வந்து ஒரு 50 சென்டிமீட்டரும் பிரெத்து வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தை வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான துணியாக எடுத்துக்கோங்க. திக்காக இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். என்னோடய கை வந்து உங்களுக்கு வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து ஒரு பை ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிரும். இது வந்து சைடு. இப்போது அடிப்பகுதியை கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த ஒரு கார்னரில் நம்ம ஊசி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சிங் எல்லாமே பக்கத்தில் இருக்கட்டும், நெருக்க ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணாமல் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போது கீழே வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இந்த பாருங்கள், இது மாதிரி நெருக்கமாக தையல் போட்டுட்டு வாங்க. இப்போது இந்த பக்கம் சைட்லேயே நமக்கு கவர் ஆகிடுச்சு துணி. இந்த ஒரு பகுதி சைடை வந்து தையல் போடணும். இதே மாதிரி லைட்டாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நேராக உங்களுக்கு தையல் வரும். இது மாதிரி தையல் போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிகிறப்ப 1 இன்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தையலை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பாட்டமுக்கு தையல் போடுவோம், அதனால் 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச்சு கேப்பு. இப்போது இதை வந்து கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை வந்து நம்ம தையல் போட போகிறோம். இது மாதிரி கேப்பாக இருக்கட்டும், ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக 1 இன்ச்சு மடிச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் போட்டு முடிக்கிறப்ப கார்னரில் 2 பக்க துணியையும் சேர்த்துறாமல் ஒரு பக்கமும் தனியாகவும் இந்த பக்கத்தோட நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நமக்கு சூப்பரான பை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் இருக்கட்டும். நம்ம தையல் போடுறப்போ 1 இன்ச்சு எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கேப் இருக்கும். இங்கே தான் நம்ம த்ரெட்டை கட்ட போகிறோம். ஒரு சேஃப்டி பின் உள்ளே நுழையிற அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு தையல் போடுங்க. இப்போ ஒரு த்ரெட்டில் சேஃப்டி பின் உள்ளே வச்சு நம்ம அந்த த்ரெட்டை வந்து துணிக்குள்ளே விட போகிறோம். நம்ம இன்ஸ்கர்ட்டில் வந்து நாடா போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான். த்ரெட்டு வந்து துணி உள்ள ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போது இதை அப்படியே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக த்ரெட்டு உள்ளே போயிடும். அதுக்காக இந்த ஒரு கார்னரில் நம்ம பீட்ஸ் லைட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெட் கலர் பீட்டை வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே போட போகிறேன். இது மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. திக்கான நாட்டாக போட்டுக்கோங்க, அந்த பீட் வெளியில் வராமல். இந்த பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 பீட்ஸ்லையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ பேக்கை வந்து நம்ம திருப்பிடலாம். இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தையலுமே வெளியில் தெரியாது, சூப்பராக இருக்கும். இது மாதிரி திருப்பிட்டு 4 கார்னரையும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிங்க. நமக்கு நல்ல நீட்டான ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பேக் இப்போ செஞ்சுருக்கோம். சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த ரெட் கலர் பீட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த த்ரெட்டு எதுக்கு போட்டோம் அப்படின்னா,
மேலே வந்து ஜிப்பு இருக்கும். நம்ம ஜிப்புக்கு இல்லாமல் இது மாதிரி த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு சுருக்கு பை மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம காய்கறி வச்சு எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செலவே இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஏற்கனவே நான் ஒரு 5 பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் எல்லாத்தையுமே நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் டி நகர் போயிருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். அங்கே தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தோம். இப்போது ஒரு பேக் எடுத்து நம்ம காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் எடுத்து ஒரு பேக்கில் போட போகிறேன். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே பிளாஸ்டிக் பேக் எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. பாருங்கள், இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் பேக்கில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ நீட்டாக இருக்குது. மோஸ்ட்லி ஒயிட் கிளாத் தான் ப்ரிஃபரபிள். இது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. இது எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுலபமாக எல்லாருமே இது வந்து தைக்கக்கூடிய ஒன்று தான். உங்கள் வீட்டில் மறக்காமல் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு DIY. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான vlogஓடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய், டேக் கேர்.